அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம் அனைவருடைய வாழ்வையும் செழிப்புள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது, ஆனால் நாம் அதை விசுவாசத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகிறது. மேகம் போன்ற சாட்சிகளை குறித்து சொல்லும்போது அவர்கள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை அனுபவித்தார்கள், யூஸ் பண்ணி கொண்டார்கள், தங்களுக்குரியதாய் மாற்றிக்கொண்டார்கள். வாசிங்க தம்பி. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். வாக்குத்தத்தம் இருந்தது. வாக்குத்தத்தம் என்னது? நான் உன்னை இப்படி வைப்பேன், நான் உனக்கு இப்படி செய்வேன், அப்படி சொல்லுவது, எழுதி கொடுப்பது வாக்குத்தத்தம். அதை விசுவாசத்தினாலே சொந்தமாக்கி கொள்ளுது. அல்லேலூயா. சொன்னாரு, இருக்கட்டும், அது ஒரு பேக்கெட்ல இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருப்போம், செயல்படாது. வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கானான் தேசத்தில் போயிருந்தாங்க. போன இடத்துல உட்காந்துட்டாங்க வருஷக்கணக்காக. அப்போ அங்கே ஒரு ஆவி உள்ளவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்கள் தேவன் கொடுத்ததை சுதந்திரிக்காமல் இப்படி இருப்பீர்கள், புறப்பட்டு போய் சுதந்திரியுங்கள் என்று அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே ஒரு ஊக்கமளித்தார்கள். அல்லேலூயா. அதற்கு பின்புதான் தான் கோத்திரத்தார் எழுந்து பிரயாணப்பட்டார்கள். இவனுங்க போன இடத்துல உட்கார்ந்துட்டானுங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு அது வாக்குத்தத்தமா சொல்லப்பட்டது. நமக்கு எது சொல்லப்பட்டதோ அதை நாம் அடைய. அல்லேலூயா. அதுக்கு தான் இது சாட்சியின் ஆகமமாய் இருக்கிறது. அவனுக்கு இப்படி சம்பவித்தது, நமக்கும் அப்படிதான். நம்ம ஆசையாயிடக்கூடாது, நம்ம அதை சுதந்திரிக்க முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தேசம், நமக்கு வாக்குத்தத்தம் என்னது? நீ தேவனுடைய கரத்துல ராஜகுமாரன். யாரு நீ? ராஜகுமாரத்தை. சாத்தானுடைய கையில நீ அடிமையா இருந்த, இப்ப தேவனுடைய கரத்துல நீ கிங். You are the emperor of the hand of Almighty God. தேவ கரத்தில் நீ ஆட்சியாளர். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஆளுகிறவர்கள், நீங்கள் விடுதலை பெற்றவர்கள், நன்மைக்கு உரியவர்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இங்கே எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டார்கள். வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாரு, அதை இவர்கள் என்ன பண்ணாங்க? அப்டைன் பண்ணாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தங்களுடையதாய் மாற்றிக்கொண்டார்கள். வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளணும். அதுலதான் மேட்டர் இருக்கு. வாக்குத்தத்தம் கேட்டேன், எடுத்தேன், கிடைச்சது, பைபிள்ல வச்சிருக்கிறேன், வீட்டுல தொங்க விட்டேன், அங்க வச்சேன், அதனால பிரயோஜனம் இல்லை. அதை நீ பிரயோஜனப்படுத்தணும். அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆமா, அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே, நான் உங்க கையில நான் யாரா இருக்கிறேன், நீர் என்ன உங்களுடைய கையில் எடுத்து காட்டுறீரு. என்னன்னு? இதுதான் என்னுடைய கிரீடம், இதுதான் என்னுடைய ராயாலிட்டி. This is my royal kingdom. This is my kingdom. இது என்னுடைய அரசு, இது என்னுடைய ராஜாங்கம், இது என்னுடைய மகிமை. இந்த நபர் தான் என்னுடைய கிரீடம், இந்த நபர் தான் என்னுடைய ராஜா என்று தேவன் காட்டுகிறவர். உன்னை அல்லேலூயா. பாருங்கள், கழுதை தேடிக்கிட்டு போன சவுல அங்கே தேவனுடைய ஆவியை கொண்ட சாமுவேல், கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதனை பாருங்கள் என்று சுட்டி காட்டுகிறார். ஆரம்பத்தில் இவன் யாரு? கீசின் குமாரன், சாதாரண ஒரு மனிதனுடைய பையன். அவன் எளியவன். அவன் தன்னை பற்றி சொல்லும்போது
அவனை குறித்து அங்கே சொல்லும்போது, நான் யாரு, என் வீடு எம்மாத்திரம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. சிறிதான பென்யமீன். ஏன்னா இதுக்கு ஒரு சம்பவம் நடந்த ஒரு வாட்டி, கோத்திரங்கள்லயே இந்த பென்யமீன் கோத்திரத்தை அழிச்சிட்டானுங்க மொத்தம். ஏன்னா அவங்க பெரிய துரோகம் பண்ணினாங்க கர்த்தருக்கு விரோதமா. அப்ப முழு இஸ்ரவேலும் அதுக்கு எதிராக வந்து அவங்களை என்ன பண்ணிவிட்டாங்க, யுத்தம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஆம்பளை மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சே போட்டாங்க. அதனால் அப்புறம் திருப்பி அது முளைச்சி எழும்பி படந்து வர்றதுக்கு ரொம்ப காலங்கள், வருடங்கள், தலைமுறைகள் ஆயிட்டு. அதான் அவன் சிறிதுன்னு சொல்றான். அல்லேலூயா. சொல்லுகிறான், நாங்க சிறியதான பென்யமீன் கோத்திரத்தான். நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே, இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரங்களிலேயும் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. நான் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்கன்னு சரியா கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு நல்லா வரும். நீங்க பெரிய கம்பீரமா இருந்தீங்க, நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, நீங்க ரொம்ப ஆடம்பரமா இருந்தீங்க, குப்பையோடு குப்பையா இருந்தோம். அல்லேலூயா. எல்லோரிலும் அற்பமா இருக்கு. அப்பதான் ஆண்டவர் தேடி வந்தார். அல்லேலூயா. தேடி வந்து, இல்லப்பா நான் உன்னை பத்தி நான் ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கிறேன், என் கனவு புதல்வனே நீதான், புதல்வியே நீதான், ஓனனா என் மனதின் படியே நான் மாற்ற போறேன். அல்லேலூயா. அப்ப என்னப்பா வேற யாரும் கிடைக்கலையா, இப்படிப்பட்ட அற்பமான அலங்கோலமான அருவருப்பான இழிவான நானா கிடைச்சேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் அது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இங்கே இவன் தன்னை தாழ்த்துகிறான். நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே ரொம்ப லாஸ்ட் பீஸ் பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. அந்த கோத்திரத்திலையும் இருந்த எல்லா குடும்பத்திலையும் எங்க குடும்பம் ரொம்ப அற்பம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் பேசாத, எங்க குடும்பமா நாங்களாம் பெரிய யாரு ஜமீன்தார் பரம்பரை, எங்க குடும்பம் பெருசு. நம்மளை ரொம்ப பெருசா ஒன்றும் பூஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா தேவன் தான் உலகத்துல உயர்ந்தோரையும் தாழ்ந்தோரையும் வைக்கிறார். வேற்றுமை வைக்கல, உயர்த்தியும் வைக்கிறாரு தாழ்த்தியும் வைக்கிறாரா. அல்லேலூயா. குப்பையில கிடக்கிறவனை எடுத்து தட்டி தொடச்சி மேல வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவர் எப்படி இருக்கும்பா, இந்த பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, என் குடும்பம் வேறு அற்பமானது. அல்லேலூயா. நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இவர் அப்படி என்னதான் சொல்லிட்டாருன்னு இவர் தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறாரு. சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, எல்லா இஸ்ரவேல் மக்களுடைய விண்ணப்பங்களும் யாரை யாரை தேடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். உன்னதானையா நீ அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. இவன் இதுவரை யோசிக்கல. அல்லேலூயா. அதாவது இவனுக்கே தெரியல, நான் அநேகருக்கு பிரயோஜனமான ஆளு, என்ன நிறைய பேர் தேடுறாங்க, என்னாலதான் அவங்களுக்கு வழக்கு தீரணும், பிரச்சனை தீரணும், போராட்டம் மாறணும், சத்துரு என் நிமித்தம் தான் அவங்கள விட்டு விலகணும், அவங்களுக்கு நான் ரட்சகனா இருக்கணும், நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்னால தான் அவன் வீடு கட்டப்படணும், என்னால தான் அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. சவுல் என்கிற வாலிபனை ஞானஸ்நானம் கொடுக்க, பரிசுத்தால் நிரப்பப்பட, அவன் கண் திறக்கப்பட செய்வதற்கு சீமோன் என்கிற ஒரு மனிதனை தேவன் அனுப்பினான். அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்னிடத்துக்கு போ. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய், நேர்த்தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பரலோகம் அழகா பாக்குது. தம்பி என்ன பண்றான்னு சொல்றாரு ஆண்டவர். உங்க வீட்டுல பிள்ளைகள் என்ன சொல்லுவாரு, இப்ப படம் பார்த்துட்டு இருக்கிறான், டிவி பார்த்துட்டு இருக்கிறான், செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்கிறா பாருங்க. இங்க சொல்ற, அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே,
இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொன்னாங்க ஆண்டவர் இவன்ட்ட சொல்றாரு, இவரு ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே அவன் வேற மாதிரி ஆள் இல்லை, நம்மளை கொண்டு போடுவானே, என்ன இப்போ எதுக்கு இந்த மாதிரி தொல்லை பண்றீங்க, நீ இப்போ சொன்னதை செய். அல்லேலூயா. இவர் அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்றதை தான் பேசிட்டே இருக்கிறார். அவனுக்குள்ள தேவன் கொண்டு வந்த மாற்றம் அவங்களுக்கு புரியல. எப்போதுமே அப்படிதான், ஊருக்குள்ள அப்படிதான். முன்னாடி இவன் இப்படி இருந்தவன்ல, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் தேவன் உள்ள வந்து மாத்தினதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. முன்னாடி உள்ள அதே மதிப்பில் தான் பார்ப்பாங்க. இங்கேயோ இதெல்லாம் தலைகீழ மாறி இருக்கும். அல்லேலூயா. அங்க அவன் அப்படி சொல்றான். ஆனா அவனை வைத்துத்தான் அவனை ஆண்டவர் சீர்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாலும் அதை கரெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். இங்கே இந்த சவுல் என்கிற ராஜாவை இந்த மொத்த ஜனமும் தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அதிபதி வேணும், தலைவர் வேணும். அதை இவன் காதுக்கு சொல்றாரு தீர்க்கதரிசி. உடனே தான் அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். அப்படி தாழ்வான நிலையில் இருந்த அவனை ராஜாக்கும்படி அழைப்பு வந்த போது அவனால் அதை அங்கீகரிக்க முடியாத மனநிலையில் இருந்தார். ஒரு தாழ்வு மனப்பான்மையே. ஏன்னா அவன் வளர்ந்து வந்த பழகி வந்த அந்த பழக்கம் அவனுக்குள்ளே ஒரு தன்மையை உருவாக்கி விட்டது. நேச்சர் நமக்கு ஒரு நேச்சர் இருக்கும், பிறப்பு குணம். அல்லேலூயா. அது தேவ திட்டத்துக்கு மாறாதான் இருக்கும். நானுக்கு யூஸ் ஆகும், நமக்கு அது தெரியாது. ஆண்டவர் வச்சிருக்கிற வழியை ஏத்துக்கிற ஒரு மனசே வர்றதில்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்த விரும்பலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள் எப்படி வேணாலும் செயலாற்ற விரும்புவார். அதற்கேற்றார் போல் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிற ஒரு மனநிலை வேணும். நம்முடைய பழைய நிலைமையை நினைச்சு அதுக்கு இடையூறாவே இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி இவன் தன்னுடைய பார்வையில் ஒரு தாழ்நிலையில் இருக்கும் போது அவனை தேவன் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டப்பதான் ஜனங்கள் மத்தியிலே அவனை நிறுத்தி அன்றைக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவனை பார்த்து, இப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். இவன் எப்படி இருந்தான்? தாழ்ந்திருந்தான். ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவனை சகல ஜனங்களுக்கும் மேல உயர்த்தினான். அப்பதான் சொல்றார், சகல ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், மனிதனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை. கர்த்தர் தெரிந்து கொண்டாலே உனக்கு ஒப்பா யாரையும் வைக்கல. கர்த்தர் தெரிந்து கொண்ட நீ ஒப்பற்ற நபர், ஈடு இணை இல்லாமல் உன்னை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. தேவன் உயர்த்தின எப்படி? வா அழைப்புல உன்னை குறித்த திட்டத்தில் கர்த்தர் உன்னை நிகரற்ற நபராய் வைக்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களை பார்த்து, யாத்திராம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, ஆனா நீங்க மட்டும்தான் என்னுடைய சொந்த சம்பத். பூமி எல்லாமே எனக்கு, எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் நாட்டாரும் எனக்கு தான், என்னுடையது. நான் வைக்க மாட்டேன், கவுப்பேன், நிமிப்பேன், தாழ்த்துவேன், அழிப்பேன், எல்லாம் நான் தான், என்னுடையதான். ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நீங்கள் மட்டும் எனக்கு சொந்த சம்பத்து, சொந்த ட்ரெஷர், சொந்த சம்பத்து, ஆண்டவருடைய சொந்தம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் போன செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், இவைகளை நினை அப்படின்னு சில சொல்லி இருந்து நினைக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இவைகளை நீ நினைக்க வேண்டும். எவைகளை? நீ என் தாசன். நீ யாரு? எனக்கு தாசன்.
நான் உன்னை பேய்க்க தாசனா கொடுக்கல. அல்லேலூயா. நான் உன்னை அடிமையா வைக்கல. நீ எதுக்கும் அடிமை இல்லை. நீ எனக்கு தான் சொந்தம், என்னுடைய தாசன். யூ ஆர் மை சர்வன்ட். யூ ஆர் நாட் த சர்வன்ட் ஆஃப் டீமன் ஆர் டெவில் ஆர் மேன் ஆர் ஏதோ எனி அதர் யோக் ஆஃப் எனிமி. சத்துருக்களுடைய எந்த நுகத்துக்கும் நீ அடிமை இல்லை. நீ அடிமை கிடையாது. யூ ஆர் மை ஓன் சர்வன்ட். ஹல்லேலூயா. இதை நீ நினைக்கணும். நான் உன்னை மறக்க மாட்டேன்னு நீ நினைக்கணும். நான் உன்னை கைவிடலைன்னு நினைக்கணும். அல்லேலூயா. நான் தான் உன்னை உருவாக்குறேன்னு நீ நினைக்கணும். என்னை உருவாக்குறது அவர் தான். கர்த்தர் என்ன வணையணும், கனமான பாத்திரமா வணையணும். கர்த்தர் என்ன பயனுள்ள பாத்திரமா வணையணும், பரிசுத்த பாத்திரமா வணையணும். எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமான பாத்திரமாய் வணையணும். கர்த்தருடைய கரத்தில் கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. அதை நினைக்கணும். நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரம். நான் என் வீடு எல்லாம் யாருக்கு? We are the servant of God. Hallelujah. அப்படி டிக்ளேர் பண்ணணும், சொல்லணும். என் வீட்டு மேல ரூல் பண்ண, என் பிள்ளைகளை அடிமை கொள்ள, என் கணவன் மேல ஆதிக்கம் செலுத்த, என் ஆசீர்வாதம் மேல நுகத்தடி வைக்க நீ யார்? நான் கர்த்தருக்கு அடிமை. அந்நியனுடைய அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு முறியட்டு. எந்த வியாதிக்கு நீ அடிமை இல்லை, எந்த பாவத்துக்கு நீ அடிமை இல்லை. அல்லேலூயா. நீ யார் என்றதை நீ நினைக்கணும். இங்கே நம்ம இது வாசிக்கிறது முன்னாடி வாசித்தோம். என்ன சொன்னார் ஆண்டவர்? இப்பொழுது நீ என் வாக்கை உள்ளபடி கேட்டு. ஆண்டவர் சொல்றார் அவங்கள்ட்ட, என்னது இது? அவங்கள சொல்லு, நீ யார் அப்படின்னு உனக்கு சொல்றார். நீ யாரு? அவன்கிட்ட சொல்றாரு, நீ சமஸ்த இஸ்ரவேலும் உன்னதானே தேடுது, நீ ராஜாயா? அவன் சொல்லி, இல்லை, அப்படி ஒரு சம்பவம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பாவம், எனக்கு அதெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அவன் தன்னை பத்தி சொல்றான். அவர் சொல்ற, இல்ல இல்ல, நீ ராஜா தான், உன்னதான் எல்லாம் தேடுறான். அல்லேலூயா. அநேகருடைய அபேட்சை உன்னை தான் காத்திருக்கிறது. நீ தான் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. நீ தான் பதில் கொடுக்கணும். நீ எப்படிப்பட்ட நபர், நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்று உங்களுக்கு கர்த்தர் சொல்லி வைக்கிறார், சொல்றார். அது ஏறணும். இங்க நான் யாரு, அப்பதான் நீங்க நிலைநிற்க முடியும். அவர் சொல்றார், நீ ராஜ்யம், நீ ஆசாரியன், நீ யாரு? இங்க பேதுரு சொல்லும் போது உங்களை அவர் எப்படி வச்சாரா? நீங்கள் உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வரப்பட்ட நீங்க யாரு? இருட்டில இருந்து வெளிச்சத்துல வந்தீங்க. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள்ளே வந்தீர்கள். அடிமையா இருந்த நீங்கள் புத்திரராய் மாறினீர்கள். அத வேதம் சொல்லுது. மறுபடியும் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். என்ன ஆவி இருக்கோ அதுக்குரிய குணம் தான் உள்ள வளரும். பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு ஆவியானவர் வரல. அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி உன்னை வழி நடத்த வந்திருக்கிறாரு. அவருக்கு மட்டும் டாட்டா காட்டிட்டு அந்நியனுக்கு கை கொடுக்காத. அவர் உன்னை நடத்த வேண்டும். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆண்டவரே அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற, உள்ள பண்ணுகிற, அல்லேலூயா, செய்ய பண்ணுகிற, நடக்க பண்ணுகிற, உன்னை ஆசாரியத்துவமாய் மாற்றுகிற, உன்னை ராஜரீகமா மாற்றுகிற, உன்னை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றுகிற, தேவனுடைய பரிசுத்த ஜாதியாய் மாற்றுகிற ஆவியை நீ பெற்றாய். உனக்குள் இருக்கிற ஆவி இந்த நாளிலே உன்னை தேவனுக்கு ஏற்ற நபராய் மாற்றுகிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, என்ன ஆவி உங்களை ஆக்கிரமித்திருக்கிறதோ அந்த ஆவிக்கு உரியவர்களாய் தான் நீங்கள் வாழுவீர்கள். அல்லேலூயா. தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு பயபக்தியா நடக்கிறீங்களா? நடக்க பண்ணுதா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி?
பண்ணதா? இல்லை இல்லை, பண்ணலைன்னா நீ யாரு? யாராக தான் இருக்கிற? அடிமையாக தான் இன்னும் இருக்கிற. இன்னைக்கு அதை மாற்றணும். இப்போ அதை மாற்றிட்டு போகணும். ஏன்னா வாக்குத்தத்தம் உன்னை குறித்து, நீ என்னுடைய ராஜா, நீ என்னுடைய ராஜ்யம், நீ என்னுடைய ராஜரீகம், நீ என்னுடைய ஆசாரியத்துவம். அல்லேலூயா. பரிசுத்த சந்ததி, நீ பரிசுத்த ஜாதி என்று எல்லாம் உன்னை குறித்து தேவன் விசேஷித்த வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். இதை சொந்தப்படுத்துவதுதான் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை நமக்கு உரியதாய் மாற்றுதல். அல்லேலூயா. பாருங்கள், பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆவி உள்ள செயல்படுது, அந்த மாதிரி உங்க மனசு இருக்கும். உங்களுக்குள்ள என்ன ஆவி, அதான் இங்க சொல்ல. நீ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி, தேவனோடு பேச பண்ணுகிற ஆவி, தேவனுடைய கற்பனையின்படி நடக்க பண்ணுவேன் என்று சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொன்னார், என் ஆவி அவர்களுக்குள்ளே வைப்பேன், வைத்தவர்களை என் கற்பனையின்படி கட்டளைப்படி நியாயப்படி நடக்க பண்ணுவேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உள்ள ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நடக்க பண்ணுவேன், கைக்கொள்ள பண்ணுவேன், வாழ பண்ணுவேன். நடக்கவும் நடக்கவும் கைக்கொள்ளவும் கைக்கொள்ளவும் செய்யவும் பண்ணுவேன். செய்யவும் பண்ணுவேன். நடக்க பண்ணுவேன், கை கொள்ள பண்ணுவேன், செய்ய பண்ணுவேன். ஆவியை வச்சு. அல்லேலூயா. உங்களுக்குள் தேவ ஆவி வைக்கப்பட்டிருந்தால் அது உங்களை தேவன் விரும்புகிறதை செய்ய பண்ணும், தேவ பாதையில் நடக்க பண்ணும், தேவனுடைய சித்தத்தை கடைபிடிக்க செய்யும். அல்லேலூயா. என்ன ஆவி இருக்கு? உங்களை பேச பண்ணுகிற ஆவி, நடக்க பண்ற ஆவி, செய்ய பண்ற ஆவி என்னன்றதை நீங்களே நிதானிங்க. அல்லேலூயா. இயேசுனார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல என்றார். நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்கள் என்று அதட்டி. உலகத்தை நேசிக்க பண்ணுகிற ஆவி இருந்தா நீ உலகத்தை தான் நேசிப்ப. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளதுல தண்ணியும் மண்ணும் மலையும் இருக்குல்ல, இதுல அனுபவிக்காதான்னு சொன்னாரா? விளக்கமா கேள சொல்ற. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் கண்களின் பார்த்து பிடிக்கிறது இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா மற்றவன் பார்க்கறதுக்காகவே செய்யறது, உடுக்கிறது, பேசுறது, நடக்கிறது, கட்டுறது, வாங்குறது, கொள்றது, கொடுக்கறது எல்லாம். மற்றவங்க நம்மளை தரக்குறைவா நினைக்கூடாது. நம்மளை குறைவா நினைச்சிருவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால நம்ம இப்படி பண்ணுவோம். அவன் எப்படி நினைச்சா நமக்கு என்னையா? நம்ம லைஃபுடைய ப்ரமோஷன் அவங்க இருக்கு. சர்வ வல்லவருடைய கையில நீ கிரீடம், ராஜமுடி. தேவன் உன்னை உயர்த்துகிறவர், தேவன் உன்னை உயர்த்துகிறவர், தேவன் உன்னை உயர்த்துகிறவர், தேவன் உன்னை ராஜாவாய் மாற்றுகிறவர், தேவன் உன்னை சுதந்தரிக்க பண்ணுகிறவர், தேவன் உன்னை நன்மை அடைய பண்ணுகிறவர், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் உன்னை ஆரோக்கியமாய் வாழ பண்ணுகிறவர், தேவன் உனக்கு சமாதானம் தருகிறவர், தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உலக மக்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு இதை விரும்பல. தேவனுக்கு பிரியமானதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். மனுஷன்லாம் சொல்லணும், இவரா அப்பா ரொம்ப கரெக்டு, ரொம்ப நல்லவர், ரொம்ப கவனிக்கிறவர், எப்படிலாம் நடத்துகிற பற்றிலாம் அப்படிலாம் மற்ற 4 பேர் சொல்லணும்னு நிறைய காரியம் செய்வானுங்க. அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்குது. என்னது? ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் பிதாவினுடையதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது உலகத்தின் ஆவி கொண்டவை. உலக ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவன் இப்படிதான் இருப்பான். அதான் பவுல் சொன்னார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அல்லேலூயா. எதை பெறல? உலகத்தின் ஆவியை பெறல.
அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்த உன்னத நோக்கம், திட்டம், வாழ்க்கை தரம் 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 தரம், நீ நடக்க வேண்டிய வாழ்க்கை தரம், இவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவன் யாரை தர்றாரு? தன்னிலிருந்து புறப்படுகிற ஆவியை தருகிறான். அல்லேலூயா. என்ன தர்றாரா? உலகத்தின் ஆவியை பெறாமல், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு தரப்பட்டவைகளை நாங்கள் அறிவதற்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்ப தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிவதற்கு அவருடைய ஆவியின் துணை தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இன்னார் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்து கொள்ளுவாய். மொத்த ஜாதிகளிலும் நீதான் தேவனுடைய சம்பத்து என்று நீ அறிந்து கொள்ள. கர்த்தர் என்னை எவ்வளவு பாதுகாக்கிறார், எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறார். சோதனை வருது, மன கஷ்டமும் வருது, நெருக்கடி எல்லாம் வருது, நிந்தையும் வருது. ஆனா அவர் என்னை நேசிக்கிறபடியால் என்னை இந்த பாதையில நடத்தி வருகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை இப்படிப்பட்ட சோதனைகளும் போராட்டங்களும் மேற்கொள்ளாதபடி என்னை பத்திரமாய் காக்கிறார் என்கிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே வைக்கப்பட்ட தேவனுடைய ஆவி உங்களை தேவனுடைய விருப்பத்தை அறிய பண்ணுகிறது. தேவன் உங்களுக்கு தந்தது இன்னதென்று உங்களை அறிய பண்ணுது. தேவனால் அருளப்பட்டவைகளை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, அருளப்பட்டனா தரப்பட்டது, உனக்குள்ள தந்திருக்கிற கிருபைகள், வாழ்க்கை, அழைப்பு, வரங்கள், திறமைகள், திராணிகள், உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை குறித்த திட்டம். நீங்க தேவனுக்குள் யார்? அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தேவனுடைய நீதி, ராஜாக்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய புத்திரிகள், தேவனுடைய சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. தேவனால் நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அறிவதற்கு அவர் தன்னுடைய ஆவி உங்களுக்குள்ள வைக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, செய்ய பண்ணுகிற, தூண்டுகிற, செய்ய தூண்டுகிற. என்ன தூண்டுதல் வருது? அவனோட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த தூண்டுதல் சரியில்லை, நீர் எனக்கு உங்களுடைய நல்ல ஆவியை எனக்கு தரணும். கேட்கணும், மனம் திறந்து கத்திட்ட பேசும். யாரும் பரிசுத்தமாகவே பிறந்து பரிசுத்தமாகவே வளர்ந்து பரிசுத்தமாகவே போய் சேர போறதில்லை. பிறந்ததே பாவியாதான், எல்லாரும் பாவிகளாக தான் பிறந்தோம். வந்த வழியில தான் கர்த்தர் நம்மளை சந்தித்து நமக்குள்ள ஒரு புதிய பிறப்பை வைக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய உண்மை நிலையை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்கிறதை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரே நான் யாரு தான், கொஞ்சம் பொறாம உள்ள ஆளு தான், கொஞ்சம் பெருமை உள்ள ஆளு தான், தாழ்மையே கிடையாது, ஒத்து போகிறதே கிடையாது. இப்படி நிறைய சம்பவம் நம்மகிட்ட இருக்கும் பாரு. கீழ்ப்படியாத ஆளு, வாயெடுத்தா பொய் சொல்ற ஆளு. ஆண்டவரே இதெல்லாத்தையும் என்ன விட்டு மாற்றணும். அந்நிய ஆவி எப்பவுமே நமக்குள்ள ஏறுறதுக்கு தான் என்ன பண்ணிட்டே இருக்கும். தண்ணியில கடல்ல நிக்கிற கப்பல் மாதிரி நீங்க இடம் கிடைச்சுன்னா உள்ள தண்ணி பெருக்கெடுத்துரும். அல்லேலூயா. வாழ்க்கையை என்ன பண்ணிரும்? உடைச்சு போட்டுரும். வேதத்தில் அப்படியே எழுதியிருக்கு, விசுவாச கப்பல், விசுவாச வாழ்க்கை, அதை நீ பாதுகாத்துக் கொள்ளணும். சிலர் நல்மனசாட்சியை கவனித்துக் கொள்ளாமல் தங்கள் மனசாட்சி சொல்லுகிறதை கவனியாமல் போனபடியால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கப்பல் சேதம், விபத்துக்குள்ளாயிற்று. அல்லேலூயா. காரணம் என்ன? தங்களுடைய மனசுல இருக்கிறத கவனிக்காம விட்டதுனால. உள்ள என்ன இருக்குன்னு உள்ள தெரியும். பொய் பித்தலாட்டம், பெருமை பித்தலாட்டம், இச்சை பித்தலாட்டம், ஆசை பித்தலாட்டம், இப்படி நிறைய குழப்பங்கள் எல்லாம் உள்ள இருக்கும். இத உண்மையா கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே
இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது, உமக்கு பிரியமில்லை, சரியில்லை, இது உம்முடைய ஆவினால உண்டாகல, இது உலகத்தால் உண்டாயிருக்கு, உலகத்தின் ஆவினால உண்டாயிருக்கிறது என்று தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை சரிப்படுத்தி கொண்டால், அல்லேலூயா, சரிப்படுத்தி கொண்டால் காரியம்லாம் செம்மையா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே செயல்பட்டால் அது எப்படி இருக்கும்? தேவனுக்கு உகந்ததை செய்ய பண்ணும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க பண்ணும். இங்க இவங்க அசதியா இருந்தாங்க, அவங்களை தூண்டி விட்டார். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். அசதி விசுவாசத்திற்கு முரண்பாடான சுபாவம். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு எதிரடையான சுபாவம் என்னது? அசதி. நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். எந்த மட்டும் இப்படி ஒரு மாதிரி சும்மா வந்தமா போனமா இருந்தமா பண்ணமா நம்ம பாட பார்த்தமா, அசதி. சோதமின் அழிவுக்கு காரணம் என்ன? நிர்விசாரமான சாங்கோபாங்கம், ஆகார திரட்சி. நல்ல சாப்பாடு கண்டிப்பா வாரத்தில் 1-2 நாள் சிக்கன், மட்டன், பீஃப், மீன் எல்லாம் நல்ல ஹைலி ஃபுட், நல்லா சாப்பிடு. சொல்றார், சீக்கிரம் வாசி முடிங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும். கர்வம், அகங்காரம், தாழ்றதே கிடையாது, எதிர்த்து நிக்கிறதா. கர்வமும் ஆகார திரட்சியும். ஆகார திரட்சியும். இப்பெல்லாம் முன்னத்த மாதிரி இல்ல. முன்காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டம். ஆனா மேக்சிமம் தேசத்துல அப்படிதான், பஞ்சம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, ஆகார திரட்சி தான். எந்த டிசைன்ல செய்யணும், ஆகார திரட்சியும். நிர்விசாரமான சாங்கோபாங்கம். நிர்விசாரம். யார பத்தி எதை பத்தி நோ ப்ராப்ளம். நிர்விசாரம் அவங்க பண்ண அவங்க வேலை. கர்த்தருடைய காரியத்தில் நிர்விசாரத்துக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. தேவனை தேடுறதுல, தேவனை காத்திருக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கொடுக்கறதுல, கீழ்ப்படுகிறதுல, தேவனுடைய ஊழியத்துல நிர்விசாரத்துக்கு இடமே கிடையாது. சோதோமின் அழிவுக்கு காரணமான பெரிய 3 பாவம். அல்லேலூயா. நீங்க அதை வாசித்து அறிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் சொன்னேன்? கர்வமும், கர்வம், ஆகார திரட்சியும். கர்வம்னா பெருமைக்கு விளைவு, திமிரு. ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே சோதோமின், இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். அக்கிரமம். இதுக்குத்தான் ஆண்டவர் வானத்தை கிழிச்சு ஒட்டடாய் மேல அக்கினின்ட்டு போட்டது. நிர்விசாரத்துக்கு இடமே இல்ல, சாங்கோ பாங்கத்துக்கும் இடம் இல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஸ்டாண்டர்டை கீப் பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட அலங்கோலமான உலக மனுஷனை போன்ற வாழ்க்கை வாழ அல்ல. அல்லேலூயா. தேவன் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். தேவனுடைய ஆவி இருந்தா நீங்க விழிப்புள்ளவர்களா இருப்பீங்க, நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருப்பீங்க, நீங்க அசதியா இருக்க மாட்டீங்க, சுதந்திரிக்கிற மனநிலை உடையவர்களா இருப்பீர்கள். நீங்கள் நியமிக்கப்பட்டதில் நடப்பீர்கள், செய்ய வேண்டியதை செய்வீர்கள். தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே காணப்படும். தேவன் தந்ததான மேன்மையை சுதந்திரிப்பீர்கள். வாக்கு தத்தத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் 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 இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். இப்போ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் நன்மை அடையும்படி, விடுதலை அடையும்படி, மேன்மை அடையும்படி, அழைப்பிலே நிற்கும்படி, தேவனுடைய சம்பத்தாய் வாழும்படி, தேவனுடைய ராஜ்யமாய் வாழும்படி, தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும்படி, தேவனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தும்படி, தேவன் தந்த கிருபைகளை பயன்படுத்தும்படி ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்குள்ளும் தகுதியை தருகிறவர், கிருபையை தருகிறவர், வல்லமையை தருகிறவர், ஆளுகை தருகிறவர். ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தில் தேவ ஆவியானவர் இறங்கட்டும், அக்கினியாய் இறங்கட்டும். உலகத்தின் ஆவி உடைந்து போகட்டும், இயேசுவின் ஆவி உடைந்து போகட்டும். அந்நிய ஆவி ஒருவர் மேலும் இராதபடி அழிந்து மாறி போ.
ஆவியினுடைய மகிமை ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி நடக்க பண்ணுகிற, வாழ பண்ணுகிற, செயல்படுத்துகிற ஆவியானவர் நீங்களே தேவனுடைய ஆசாரிய ராஜ்யம், தேவனுடைய சொந்த சம்பத்து, தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை போல் நடந்து கொள்ளும்படி தேவனுடைய கிருபை பற்றிக்கொள். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ இப்பொழுது என்னுடைய ஆவியிலே ஒரு மாறுதலை தாரும் என்று கேளு. தேவனுடைய ஆவியானவர் கிரியேசே அவிசுவாசம் அடைய பண்ணி, மனதை சலிப்படைய பண்ணி, சோர்வடைய பண்ணுகிற எல்லா உலகத்தின் ஆவிகள், உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்நிய ஆவிகள், உன்னுடைய நன்மையை நீ சுதந்திரிக்க முடியாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ அடைய முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள் வாக்குத்தத்தத்தை அடைய, நன்மை அடைய, விடுதலை அடைய, ஜெயமடைய, சரீர நன்மையை சுதந்திரிக்க ஆவியானவர் இன்றைக்கு துவங்குகிறார். உன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி விசுவாசத்தினாலே ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிறவர், உணர்வுள்ள இருதயத்தை தருகிறவர், பரிசுத்த சிந்தையை தருகிறவர், பக்தி உள்ள இருதயத்தை தருகிறவர் ஆவியானவரே. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறவர், கூப்பிட பண்ணும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை கத்தறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை கத்தறிய வாருமையா. அட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலுமே செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடு துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் ஆவியானவர், ஆவியானவர் நீ அடைய வேண்டியது அடையும்படி உதவி செய்கிறவர், அடையக்கூடாதபடி கட்டி வைக்கிற அடிமைப்படுத்துகிற அந்நிய ஆவியே சங்காரம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. பலனில்லாத நேரங்களில் உதவிடு துணையாளரே,
சாத்தானி சகல தந்திரங்களை ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு சாதைகள் அழியட்டு, மாந்திரவாத கிரியைகள் அழியட்டு. அடி 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 அடி. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அடைய விடாதபடி, விற்க வேண்டியது விற்க முடியாதபடி கட்டிருக்கிற அந்தியாவின் கட்டுகள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவா, தடை செய்கிற ஆவிகளை கட்டி நிர்மூலம் பண்ணி, தடை பண்ணுகிற ஆவிகளை கட்டி சொல்லு. சாத்தானி சகல தந்திரங்களை ஒவ்வொரு வாழ்விலும் சாத்தான தந்திரம் அணியற்றும், சாத்தான கட்டுகள் ஒவ்வொரு வாழ்வை விட்டு ஆவிக்குரிய வாழ்வை விட்டு உற்சாயத்தை அடி அடி செய்வதாக ஆவியானவரே. பொறாமை ஆவியல் கட்டுகள் அழியட்டு, பகைவின் கட்டுகள் அழியட்டு, ஏவலாவின் கட்டுகள் அழியட்டு, எரிச்சலாவின் கட்டுகள் அழியட்டு. எரிச்சல் பொறாமை பகையோடு சாபக்கையில் உங்களுடைய நன்மை விட்டு இப்போ இயேசுவின் நாமத்தில் அணியணும். சாத்தானி சகல தந்திரங்களை தெரிய வாரும். சாத்தானி சகல தந்திரங்களை தெரிய வரட்டு. சாத்தானி சகல தந்திரங்களை தெரிய வாரும் ஐயா. ஆமென். தந்திரங்கள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், அடிமத்தர முறியட்டும். ஆவியானவருக்கு நன்றி. ஒவ்வொருவரை சுதந்திரிக்கிற நபரா ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையோடு சுதந்திரிக்க பண்ணும். நன்மை அடைய வேண்டும், ஆசீர்வாதம் அடைய வேண்டும், நீ காரியத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும், உன் காரியங்களை உனக்கு வாய்க்க வேண்டும், உன் கிரியைகளை நீ நடப்பிக்க வேண்டும், சுக வாழ்வு வேண்டும், ஜெய வாழ்வு வேண்டும். ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் அளிக்கிற நன்மை பலிக்கட்டே. ஹalleluya. இதவன வதன 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 வதினே தீரதீனானதனானந்தர வதினானதி தீரதானானானானானானதனே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வாழ்விலும் நன்மையான ஈவுகளை அடைய முடியாதபடி தடை செய்கிற அந்தியாவினுடைய ஆதிக்கங்கள் அழியட்டே. ஹalleluya. விசுவாசத்தின் ஆவி உனக்குள்ளே வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கு கவனித்துக்கொள். உன் உள்ளத்தில் விசுவாசத்தை உண்டாக்குகிற ஆவியானவர் கிரியை செய்து உன்னை கலக்குகிற அந்நிய ஆவிகள் நீ அடைய வேண்டியது அடைய முடியாதபடி, வாழ வேண்டியபடி வாழ முடியாதபடி, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடி உன்னுடைய வாழ்வை கலக்குகிற அநேக அந்நிய ஆவியின் கட்டுகள் உன்னுடைய நன்மை விட்டும், உன்னுடைய வீட்டை விட்டும், உன் சரீரத்தை விட்டும், உன் இருதயத்தை விட்டும் இன்றைக்கு ஆவியானவர் அவைகளை பிடுங்கி மாற்றுகிறவர், பிடுங்கி மாற்றுகிறவர், பிடுங்கி மாற்றி தேவன் விரும்புகிறபடி தேவனுடைய சொந்த சம்பத்தாய் வாழ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் வாழ, தேவனுடைய ராஜ்யமாய் ஆசாரிய ராஜ்யமாய் வாழ, தேவனுக்கு உகந்தபடி வாழ, தேவ சித்தப்படி வாழ, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு ஈடுபாடு கொண்டு வாழும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே உன்னை நிரப்புகிறவர், நிரப்புகிறவர். உலக ஆவியை வெறுத்து உலகத்தை நேசிக்க தூண்டுகிற ஆவியை அழித்து இப்போ
கர்த்தருக்கு உகந்ததை நேசிக்க பண்ணுகிற ஆவியானவர், தேவன் தந்ததை அறிந்து கொள்ளுகிற அறிவை தருகிற ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் இந்நாளிலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்நிய ஆவிகளை உன்னை விட்டு மாற்றி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாமல், தேவன் உனக்குள்ளே வைத்ததை அறிந்து கொள்ள முடியாதவன், உன்னை கலக்குகிற குழப்புகிற சிந்தை அந்தகாரப்படுத்துகிற மனதை குழப்புகிற வாழ்க்கையை தளர்த்தி போடுகிற துக்கத்தையும் பலவீனத்தையும் தீமைகளையும் கொல்லாப்பையும் மனபாரத்தையும் வியாதிகளை உண்டு பண்ணுகிற அனைத்து விதமான அந்நிய ஆவியினுடைய துறைத்த அதிகார வல்லமை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆவிகளை அழித்தார். அழியட்டே, அழித்தார், அழித்தார், அழித்தார். அது இனி உன் மேல விலை கொள்ள முடியாது, விலை கொள்ள முடியாது. உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. சாபத்தை அழித்தார், சாபத்தை கொண்டவர் ஆவி அழிந்தது. அந்நிய ஆவிகளை அழித்து நன்மையடைய, ஆசீர்வாதமடைய, மேன்மையடைய, உயர்வடைய, தாழ்த்தப்பட்டிருந்த உன்னை உயர்த்தி வைத்த தேவன் உயர்வுக்கான காரியங்களை அறிந்து அதிலே நடந்து கொள்ளும்படி தம்முடைய கிருபை உள்ள ஆவியினால் உன்னை முத்தரிக்கிறவர், முத்தரிக்கிறவர், முத்தரிக்கிறவர் ஆவியானவரே. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவத்தள்ளி நீரே, தாழ்த்திக்கும் ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். Hallelujah, 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 hallelujah. ஆவியானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை ராஜரீகமாய், தேவனுடைய ராஜாங்கமாய், தேவனுடைய ஆசாரியத்துவமாய், தேவனுடைய பரிசுத்த சந்ததியாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்களாய், சொந்த சம்பத்தாய் வாழ உதவி செய்வாராக, வாழ உதவி செய்வாராக, வாழ உதவி செய்வாராக. நான் தேவனுக்கு சொந்தம், நான் தேவனுடைய ராஜரீக சொந்தம், நான் தேவனுடைய ஆசாரிய சொந்தம் என்கிற மேன்மையிலே சுதந்தரித்துக் கொண்டு நடக்க வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய். அதற்கு மாறாக எல்லா அடிமைத்தனங்களும், சகல விதமான குழப்பங்களை, தாறுமாறு மன கலக்கங்களை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளால் வாழ்க்கையை கெடுக்கிற, கண்ணீர் வடிக்க வைக்கிற, பலவீனப்படுத்துகிற, தேவனுடைய வழியை விட்டு திசை திருப்புகிற அனைத்து விதமான அந்நிய ஆவி, சொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், வஞ்சக ஆவிகள், அடிமைத்தன ஆவியினுடைய துரைத்தனம், அதிகார வல்லமை அனைத்தையும் சிலுவையிலே அறைந்து அழித்து நசரேயன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்வின் நன்மையை விட்டு, ஒவ்வொருடைய வாழ்வின் மேன்மையை விட்டு இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டே. அழியாத தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் தங்கி ஆளுவதாக. சுகத்தோடு வாழ, சமாதானத்தோடு வாழ, ஜெயத்தோடு வாழ, கடன் பிரச்சனைகள் நீங்கி வாழ, கடன் பிரச்சனைகள் நீங்கி வாழட்டே. தரித்திர ஆவிகள் அழியட்டே. சாபக்கிரியைகள் அழிந்து போ. ஒவ்வொருடைய வாழ்வை விளைவின நீக்கி, கட்டுகள் நீக்கி ஆசீர்வாதமாய் மாறி ஒவ்வொருவரோடும் கரம் இருந்து நடத்தும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவ ஞானம், கருமை, வரத்தின் ஞானம், படிப்புக்குரிய அறிவு, அனைத்து வித காரிய சித்தி, தெய்வ பக்தி, தேவனை அறிகிற உணர்வு, பயந்து நடக்கிற தேவ கருமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். பிள்ளைகளுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிற, இருமாப்படை பண்ணுகிற, உதாசீனப்படுத்துகிற, அந்தகாரப்படுத்துகிற, புத்தியினப்படுத்துகிற அந்நிய ஆவி, இயேசுவின் ஆவி, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு அழிந்து போ. அழி 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 அழிந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவி ஆளுகை செய்தல் காத்தல் நீரை மைமை புதிய நமைமை இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென்.